இப்போ முன்ன இந்த மாதிரி இல்லை இந்த ஊர். இப்போதான் பிடபிள்யூடி ஆஃபீஸ் இங்கே வந்துட்டுக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? இதை பார்க்குறது இல்லையா? ஆக்ஷன் விடுறானுங்க இல்லையா? கமிஷன் சாப்பிட்றானுங்க இல்லையா? அவனுக்கு முன்ன இல்லாத இருந்துச்சு. இப்போ எல்லா சலுகையும் நம்ம கோலார் தவணையில் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது பிடபிள்யூடி ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அவங்களுக்கு தெரியல. அது நடுரோட்டில் இருக்குதுங்களா சார்? யார் சார் இது கேட்குறது? ஒரு லேடிஸ் கூட இருக்கும் டெலிவரின்னு, பஸ்ஸில் கூட டெலிவரி ஆகிடும். இந்த மாதிரி ரோடு போட்டுக்கிறாங்க. அவளுக்கு கூட தெரியலையா? அவங்களுக்கு போட்டு வந்துருக்காங்க. அவளுக்கு கூட தெரியலையாங்க. பிடபிள்யூடி ஆஃபீஸ் இங்கே வந்துட்டுக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? இதை பார்க்குறது இல்லையா? ஆக்ஷன் விடுறானுங்க இல்லையா? கமிஷன் சாப்பிட்றானுங்க இல்லையா? அவனுக்கு முன்ன இல்லாத இருந்துச்சு. இப்போ எல்லா சலுகையும் நம்ம கோலார் தவணையில் இருக்குது. ஒரு நன்மையான இந்த ஜனங்க வந்து பாக்குறாங்க பாரு. நீங்க அப்புறம் இந்த நியூஸ் இந்த ஜனங்க பாக்குறாங்க பாரு. இந்த பிடபிள்யூ வந்து காரி துப்புணும். ஏன்னா இந்த மாதிரிக்குதா அப்படின்னு காரி துப்புறாங்க. ஏன்னா அதே அந்த பிடபிள்யூ ஆபீசர் இருக்கிறாங்களா, அவங்க வீட்டு எதிரில் இந்த மாதிரி இருக்கோமா? அதாவது அவங்க வீட்டுக்கு எதிரில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா ஒரு ஆபீசருங்க? அப்போ வந்து பப்ளிக்னா சும்மா பிடபிள்யூ ஆபீஸ் இங்கே இருக்குது. அவங்களுக்கு தெரியல. அது நடுரோட்டில் இருக்குதுங்களா சார்? யார் சார் இது கேட்குறது? கேப்பாரு மேப்பாரு கூட யாரும் கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற எம்எல்ஏ கூட வந்து யாரும் என்னன்னு கூட அதை கேட்கறதுக்கு இல்லாங்க. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு நன்றி விசுவாசம் இது பாரு. அது கூட வந்து இந்த ஊர்ல எம்எல்ஏக்கள் இல்லை, எக்ஸ் எம்எல்ஏக்கள் கூட இல்லாங்க. ஏன்னாக்கா அந்த ஆட்டோல மண்ணெல்லாம் வாரில் வந்து போட்டு மூடுறாங்க. அவங்களால மேப்பாரு கூட யாரும் கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற எம்எல்ஏ கூட வந்து யாரும் என்னன்னு கூட அதை கேட்கறதுக்கு இல்லாங்க. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு நன்றி விசுவாசம் இது பாரு. அது கூட வந்து இந்த ஊர்ல எம்எல்ஏக்கள் இல்லை, எக்ஸ் எம்எல்ஏக்கள் கூட இல்லாங்க. ஏன்னாக்கா அந்த ஆட்டோல மண்ணெல்லாம் வாரில் வந்து போட்டு மூடுறாங்க. அவங்களால பார்த்தீங்களா சார் பள்ளத்தை? இந்த பள்ளத்தில் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் போகுது, கார் போகுது. சென்ட்ரல் ரோட்டில் ஒரு குழி இருக்குது. அந்த குழியில் ஒரு கல். இந்த கல் உள்ள நைட்டில் வந்து ஒன்றும் தெரியாது வந்துட்டாக்கா விட்டா என்ன ஆகும்? உயிர் சேதம் ஆகும். பப்ளிக் எப்படி நடு ரோட்டில் ஒரு கல் இருக்குது பாருங்க. இது பாரு, இவ்வளோ பெரிய கல் இருக்குது. இந்த கல்லை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பாரு இது பாரு, இவங்கெல்லாம் பெரியவங்க வண்டி ஓட்டுறாங்க. இது சார் கல். இந்த கல்லை தூக்கி போட்டு வச்சுக்கிறான் சார். இதில் இந்த கல் இதில் இது தகுமா? இங்கேருந்து 500 மீட்டர் போனால் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து 500 மீட்டர் போனால் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு குழியம் குண்டமாக இருந்தாக்கா எப்படி சார் ஊர் நல்லா இருக்கும்? இப்போ முன்ன இந்த மாதிரி இல்லை இந்த ஊர். இப்போ தான் பிடபிள்யூடி ஆஃபீஸ் இங்கே வந்துட்டுக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? இதை பார்க்குறது இல்லையா? ஆக்ஷன் விடுறானுங்க இல்லையா? கமிஷன் சாப்பிட்றானுங்க இல்லையா? அவனுக்கு முன்ன இல்லாத இருந்துச்சு. இப்போ எல்லா சலுகையும் நம்ம கோலார் தவணையில் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது பிடபிள்யூடி ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அவங்களுக்கு தெரியல. அது நடுரோட்டில் இருக்குதுங்களா சார்? யார் சார் இது கேட்குறது? ரோடு போட்டுக்கிறாங்க. இது இந்த பஸ் வருது பாரு. நான் அது பாரு கரெக்டாக நீங்களே பாருங்க. அந்த பஸ் வருது. அதில் ஒரு லேடிஸ் கூட இருக்கும் டெலிவரின்னு, பஸ்ஸில் கூட டெலிவரி ஆகிடும். இந்த மாதிரி ரோடு போட்டுக்கிறாங்க. அவளுக்கு கூட தெரியலையா? அவங்களுக்கு போட்டு வந்துருக்காங்க. அவளுக்கு கூட தெரியலையாங்க. இது ரோடு போட்டு கிட்ட ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிருக்கேன் சார். இது கேப்பாரு மேப்பாரு கூட யாரும் கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா
நம்ம இருக்கிற எம்எல்ஏ கூட வந்து யாரும் என்னன்னு கூட அதை கேட்கறதுக்கு இல்லாங்க. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு நன்றி விசுவாசம் இது பாரு, அது கூட வந்து இந்த ஊர்ல எம்எல்ஏக்கள் இல்ல எக்ஸ் எம்எல்ஏக்கள் கூட இல்லாங்க. ஏன்னாக்கா அந்த ஆட்டோல மண்ணெல்லாம் வாரில் வந்து போட்டு மூடுறாங்க அவங்களால முடிஞ்சிருந்து. ஏன்னாக்கா ஆட்டோல வந்து பத்திரிக்கை எல்லாம் இட்டுன்னு போறாங்க வராங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பல்லெல்லாம் முன்னா நல்லா வருவாங்க போவாங்கன்னு. அதனால வந்து ஆட்டோ கலெக்ஷன் கூட ஆகல, ரோடு நல்லா இல்லப்பா நாங்க ஆட்டோல வரதுல இதுல வீட்டுக்கிட்டே வாங்கிக்கிறேன்றாங்க செல்வாங்க. இந்த மாதிரி ரோடெல்லாம் நல்லா தான் ஒரு 4 பேர் ஜனங்க வந்து ஏரியாவில் வருவாங்க, டவுனுக்கு வருவாங்க, வியாபாரம் ஆவாங்க. ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு ஒரு பொழுப்பு நடக்குவாங்க. என்ன அதை விட்டு ஆட்டோக்காரங்களுக்கு பொழுப்பு இல்லாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இப்போ வந்து கேட்க வேண்டியதை வந்து ஒன்று எம்எல்ஏ கேட்கணும், இல்லாட்டி ஆப்போசிட் எக்ஸ் எம்எல்ஏ கேட்கணும். ஏன்னா 2 பேரும் யாரும் கேட்காது இருந்தாக்கா இந்த மாதிரி நடந்தாக்கா எப்படி? அப்போ தங்க வயலு இந்த மாதிரி நிலைமை வந்து இதே மாதிரி இருந்தாக்கா அப்போ யார்தான் கேட்கணும் இதாங்க? பப்ளிக்கே கேட்டாலும் ஆகுறதுல, அரசியல்வாதி யாரு கேட்டாலும் போறதுல. எப்படித்தான் இவங்க நிலைமை இந்த மாதிரி இருக்குதாங்க சொல்லுங்க பார்க்கலாங்க. இப்போ நீங்களே பாருங்க, அது மாதிரி எல்லாம் வராங்க போறாங்க, 2 வீலர் வருது, எல்லாம் வராங்க போறாங்க, அது மாதிரி எப்படி வருது பாருங்க. என்ன மாதிரி இது பாருங்க. என்ன சிம்பிளா ஒரு ஜெல்லி போட்டு ஒரு தார் போட்டு மூடுறதுக்குள்ள யோகித்து இல்லாங்க. அதே ஒரு கவர்மெண்ட் எதுனா ஒரு அபிஷியல் ஒரு எதுனா இருந்தாக்கா காந்தி சர்க்கிள், சுராஜ்மல் சர்க்கிள் ஒரு மினிஸ்டர் வராரு, ஒரு எம்பி வராரு, என்ன அவங்க எல்லாம் வரப்போ வந்து அந்த பேச்செல்லாம் மூடுறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா இந்த ரோடெல்லாம் தங்கல நல்லா இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. ஏன்னா இந்த மாதிரி ரோடை வந்து காட்டுங்களேன் இந்த மாதிரி. ஏன்னாக்கா இது எஸ்எஸ்டிவி நீங்க எத்தனைக்கிறீங்க, உங்ககிட்ட நாங்கள் பேட்டி கொடுத்துருக்குறோம். இதை வந்து யூடியூப்ல எல்லாம் போட்டு நீங்க வந்து தெரிவிக்கணும் சார். நீங்க இப்போ நிறைய பேப்பர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நீங்க தெரிவிக்கணுங்க இந்த மாதிரி கீதுன்ட்டுனாங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு இது பாருங்க, இது பாரு எவ்வளோ பேச்சார் பாரு எல்லாம் போற வரவங்களுக்கெல்லாங்க. இந்த டைம்ல இன்னும் காலை டைம்ல தாய்ச்சி இன்னும் நைட் டைம்ல நிறைய பேர் கீழே விழுறாங்க, நிறைய பேர் கீழே விழுந்து ரொம்ப அடிப்படுறாங்க. நேற்று வந்து மாடு ஒன்று ஒருத்தரை தள்ளி வண்டியை ஓப்பன் சாராங்க. என்ன இது உங்களுக்கு தெரியாது, நேற்று வந்து 7 மணிக்கு அந்த ஸ்பாட்டு எங்க ஏரியா கிட்ட அந்த ஸ்பாட் அந்த விஷயம் தாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதாங்க. ஏன்னா இது கேட்கறதுக்கு யாருன்னு தெரியலன்றாங்க. ஏன்னா இந்த ரோட்ல வந்து 2 கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு அசோனர் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாங்க, 4th பிளாக் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எதனா ஒரு சேர்ந்தா ஒன்று முடிவு எடுக்கணும். 2 பேர் சேர்ந்தனா ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஏன்னா இந்த ரோட்டுக்கு வந்தாங்க 2 கவுன்சிலர் இதுக்கு, ஒன்னு அசோக் நகர் ஒன்று, 4th பிளாக் ஒன்று. ஏன்னா இந்த 2 கவுன்சிலர் தான் ஒன்று எதனா ஒரு முடிவு எடுத்து இந்த ரோட்டுக்கு எதனா ஒன்று ஒரு எம்எல்ஏ சொல்றீங்களோ, ஒன்று எம்பிட்டு சொல்றீங்களோ, ஒன்று முனிசிபாலிட்டி எதனா ஒன்று சொல்றீங்களோ. ஏன்னா இது எதனா ஒன்று ஏற்பாடு பண்ணி தரணும் சார். 4 பேர் நல்லா ஆகணுங்க. இந்த மாதிரி இது பாரு சார், நீங்களே பாரு சார், வண்டி பாரு சார் எப்படி இருப்பாரு. இந்த மாதிரி இது ஒரு லோடு எத்தனை போற வண்டி இந்த மாதிரி ஃபுல் லோடு. சப்போஸ் இது சான்ஜஸ்னா நான் வருது இந்த மாதிரி எல்லாம் இருக்குதாங்க. என்ன அதை பாரு சார், ஆட்டோ எடுங்க சார், நீங்களே எடுங்க. அது பாரு பப்ளிக் பாரு, லேடிஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாரு, ஆட்டோல 3-4 பேர் செல்லு வாங்கிட்டு போறாங்க. என்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இருக்குது. யார் சார் கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பார்க்கலாங்க. தயவுசெய்து இது நீங்க லட்சம் கணக்கு பேர் இது பார்க்கணும். அது எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி கேஜிஎஃப்ல இந்த ஒரு நிலைமையான இந்த ஜனங்க வந்து பாக்குறாங்க பாரு. நீங்க அப்புறம் இந்த நியூஸ் இந்த ஜனங்க பாக்குறாங்க பாரு, இந்த பிடபிள்யூ வந்து காரி துப்புணும். ஏன்னா இந்த மாதிரி கீதா அப்படின்னு காரி துப்புறாங்க. ஏன்னா அதே அந்த பிடபிள்யூ ஆபீசர் இருக்கிறாங்களா, அவங்க வீட்டு எதிரில் இந்த மாதிரி இருக்கோமா, அதே அவங்க வீட்டுக்கு எதிரில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா ஒரு ஆபீசருங்க. அப்போ வந்து பப்ளிக்னா சும்மா அவங்களுக்கு, ஆபீசர்னா ஒரு நல்லா இருக்கணுமாங்க. இந்த மாதிரி சார் தயவுசெய்து வந்து இப்போ வந்து 4 பேருக்கு நீங்க யூடியூப்ல இருந்து எல்லாருக்கும் நீங்க தெரிவிக்கணும் சார். நீங்க தங்கவயல்ல இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, 25 வருஷமா போராடணும். 25 வருஷமா போராடி ஒருத்தன் போடணுன்றான், ஒருத்தர் போடக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஃபைட் மேல ஃபைட் ஆகி எத்தனையோ சங்கங்க சேர்ந்து ஒன்னா கஷ்டப்பட்டு இந்த ரோடை போட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ரோடு இன்னைக்கு குழியம் குண்டமா இருக்குது. எந்த அரசியல்வாதியும் கண்டுக்கிறது இல்லை. இதுல வேற டிவைடர் போடும் போது அந்த பைப்பு அங்கங்க வச்சு விட்டுருந்தாக்கா இன்னைக்கு வந்து சூழ்நிலை நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு டெண்டரு, இதுக்கு ஒரு ஜேசிபி இத்தை வச்சு அடிச்சு அதுக்கு போஸ்ட் போடணுன்றாங்க. எவ்வளோ இந்த மாதிரி ரோட்ல இருக்கும் போது நம்ம எப்படி ஓட்டுறது? ஒரு ஆட்டோ டிரைவரும், ஒரு பொதுமக்களும், ஒரு பப்ளிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெறும் குழி குண்டமா இருந்தா எப்படி தான் போறது, எப்படி தான் வர்றது, இதை கண்டுக்கிறது இல்லையா? அது மெயின் சிட்டி சென்னைக்கு போகுது இந்த ரோடு. இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போறாங்க, அதாவது ஜெயின் காலேஜ், சென்னை ரோடு, பள்ளிக்கொண்டா, வேலூர் போற பஸ் எல்லா பஸ்ஸும் இந்த சைட் தான் போகுது. அரசியல்வாதி மினிஸ்டருங்க வர்றது இந்த ரோடு தான். யாரும் இதை கண்டுக்கிறது இல்லையா? அதனால தயவு செய்து இந்த ஏற்கனவே ரொம்ப ரொம்ப போராடி இந்த ரோடை போட்டோம். கொஞ்சம் இருக்கும் போதே போட்டாக்கா கொஞ்சம் சுமூகமாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அதனால
எந்த அரசியல்வாதி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஒற்றுமையா இருக்கணும். ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா ரோடு நல்லா இருக்கணும். ரோடு நல்லா தான் ஒரு ஊர் நல்லா இருக்கும். வெளியூர்ல இருந்து வரான், வேலூர் போயிட்டு பாரு, வீகோட்டா போயிட்டு பாரு, ஆந்திரா நம்ம குப்பை ரோடு பாரு எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிட்டி ரோட்ல வந்து ஒரே ஒரு ரோடு நல்லா இல்ல, இது ஊரா இது? நம்மளுக்கு ரொம்ப கேவலமாகுது. வராங்க, ஆட்டோல உட்காடுறாங்க, என்னங்க இந்த ஊர் இப்படி இருக்குதுன்றாங்க. 25 வருஷமா வரேன் நானு, 30 வருஷமா வரேன் நானு, இதே தான் இந்த ரோடு, ஊராயாதுன்றாங்க. அவங்க சொல்லும் போது அப்படியே நம்மளுக்கு ரொம்ப பேச்சராகுது. நம்ம ஊரை பத்தி ஒருத்தர் பேசுறாங்களே, ஏன்னா இதே ஊர்ல பிறந்தோம், இதே ஊர்ல வளர்ந்தோம். 56 வயசு ஆச்சு. நம்ம அப்பா பிஜேஎம்எல் வேலை செஞ்சாங்க, எல்லாம் பிஜேஎம்எல்னால தான் இந்த ஊரு. நெக்ஸ்ட் பெம்மையில இந்த ஊரு கொடிகார் தங்க சுரங்கத்துல இருக்கிறோம். நம்ம தங்கத்து மேல வண்டி ஓட்டுறோம். தங்க சுரங்கத்துல பிறந்து தங்க சுரங்கத்துல வளர்ந்து வில்லேஜ்ல இருந்து வரவன் நம்ம ஊரை திட்டம். வில்லேஜ்ல இருந்து வரவன் நம்ம ஊரை திட்டும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குது, ரத்தம் துடிக்குது. ஆனா நம்ம தப்பா எதுவும் செய்ய போலையே. நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து எந்த அரசியல்வாதினா ஆகட்டும், ரூலிங் பார்ட்டி கிட்டும், இதுக்கு முன்னே இந்த அரசியல்வாதினா ஆகட்டும், எல்லாம் ஒன்னா சேரணும். ஊர் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து இந்த ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் தேசியத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பாக மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.